Hi you all, Assalamu alaikum. Welcome to Foodie Dat. இன்றைக்கி ஃபுடி டாட்டில் சிங்கப்பூரோட சிக்னேச்சர் டிஷ்னே சொல்லலாம். சிங்கப்பூர் மலேசியாவுக்கு விசிட் பண்ண எல்லாருக்குமே தெரியும் மீ கோரிங். இந்த மீ கோரிங்கை ஹாக்கர் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மீ கோரிங்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஷாப்பிங் பண்ணுறதுக்காகத்தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே பீன்ஸ் ஸ்ப்ரவுட் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். சோயா பீன்ஸ் ஸ்ப்ரவுட் கூட வச்சுருக்காங்க. நம்ம வீட்லேயே கூட இந்த மாதிரி பயிரெல்லாம் முளை கட்டி வச்சுக்கலாம். உரிச்ச பூண்டு, சின்ன வெங்காயம் கூட இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். இது தோஃபில் பார்த்தீங்கன்னா சில்கன் தோஃபும் இருக்குது, ஃபேமாக உள்ள தோஃபும் இருக்குது. நம்ம மீ கோரிங் ரெசிபிக்கு ஃபேமாக உள்ள தோஃபு தான் எடுத்துக்க போகிறோம். அடுத்து நமக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் மீ எல்லோ நூடுல்ஸ் அல்லது ஹாக்கின் நூடுல்ஸ் எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். அடுத்ததாக கடுகு கீரைன்னு சொல்லுவாங்க, சைசிம், அதை எடுத்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காய்ந்த இறால், கருவாடு இதெல்லாம் வச்சுருக்காங்க. நான் நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் சனக்குனி எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா பிளாச்சான். இது காஞ்ச இறாலை பேஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. மலை ஃபுட்டில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். இது லெமன் கிராஸ், இதுவும் வாங்கிக்கலாம். நம்ம ஹாக்கர் சென்டரில் மீ கோரிங் வாங்கினோன்னா சைடில் வெள்ளரிக்காயோட டொமேட்டோ கெச்சப் வச்சு கொடுப்பாங்க. அதனால் இந்த வெள்ளரிக்காயை எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வாங்க மீ கோரிங் செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இப்போ தான் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மீ கோரிங் செய்கிறதுக்கு முதல்ல சம்பால் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம், 7-8 பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு லெமன் கிராஸ், அது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு நெத்திலி கருவாடு, கொஞ்சமாக சன்னாக்குனி அல்லது காய்ந்த இறால், எப்படி வேணுமோ சொல்லிக்கலாம். அது கூட காய்ந்த மிளகாய் ஒரு 20 போல் சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மிளகாயை பாதி விதையோடையும் பாதி விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இங்கே ஒரு பேனில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். நான் வீட்டில் பண்ணுறதுனால கொஞ்சமாக தான் ஆயில் சேர்த்துருக்கேன். ஹாக்கர் சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையவே ஆயில் சேர்த்துருப்பாங்க. இந்த சம்பால் நல்லா சுண்டி ஆயில் நல்லா பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் இதை குக் பண்ணணும். வெங்காயத்தோட பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர் எதுவாக இருந்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி மீ சம்பால் செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஹூன், நாசி கோரிங் இந்த மாதிரி ரெசிபிக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீ சம்பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் ஆயில் சூடானதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற தோஃபுவை சேர்த்துக்கிறேன். தோஃபுனா ஒன்றும் இல்லைங்க, நம்ம பன்னீர் மாதிரி தான். சோயாபீனில் பால் எடுத்து அதை திரிய வச்சு பன்னீர் மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க, அதுதான் தோஃபு. இந்த தோஃபு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ இது கூட க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக்கை சேர்த்துக்கலாம். நீங்கள் சீ ஃபுட் பிரியராக இருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இறால், ஃபிஷ் கேக் இந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மீ சம்பாலை சேர்த்துக்கலாம். கடையிலலாம் ஃபுட் கலர் சேர்ப்பாங்க, நம்ம ஃபுட் கலர் சேர்க்காமையே எவ்வளோ ரெட்டாக இருக்குது பாருங்கள். இன்னும் அதிக கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காய்ந்த மிளகாயை விதையெல்லாம் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லோ நூடுல்ஸை இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா சூடான தண்ணியை இதில் ஆட் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடுங்க. அப்போ தான் இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். இந்த நூடுல்ஸ் ஏற்கனவே கொஞ்சம் குக்காகி தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து குக் பண்ணிக்கலாம்.
நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த நூடுல்ஸ் கிடைக்கலன்னா பரவாயில்ல, கடையில் கிடைக்கிற பாக்கெட் நூடுல்ஸ், மேகி நூடுல்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நூடுல்ஸில் சைசின் கீரையை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட பீன்ஸ் ஸ்ப்ரவுட், முளைக்கட்டிய பயிர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா வேக வைத்த உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, முட்டைக்கோஸ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை ஒரு ஓரமாக ஒதுக்கிட்டு 2 முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அந்த மீயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு சுட சுட மீ கோரிங் ரெடி ஆகிடும். Yum, alhamdulillah.